ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிளாகர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோயிங் போஸ்ட் வித் லேபிள் அப்படின்னு வரும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நார்மலாக இருக்கடி வராது. இப்போ இந்த டேப் ஒரு புது நெக்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுறடி பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி போஸ்ட்டுக்கு மேலே வந்து இந்த ஷோயிங் போஸ்ட் வித் லேபிள், அந்த அந்த லேபிளுடைய நேம் வந்து ஷோ ஆல் போஸ்ட் அப்படின்னு மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக பண்ணலாம். கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்கின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த கோடிங்கை வந்து போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த சிஎஸ்எஸ் கோடு இருக்கு இல்லையா, இந்த சிஎஸ்எஸ் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ் ஜிவி மெத்தடில் மாதிரி ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன் அது எங்கே எப்படி போய் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்னுடைய அட்மின் கன்சோல் போயிடுங்க. பிளாகர் கிளிக் பண்ணிவிட்டு அட்மின் கன்சோல் போங்க. அட்மின் கன்சோல்ன்றது வேறு எதுவும் இல்லை, இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எந்த பிளாகரில் உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணுமோ அது இந்த பிளாகரை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி இன்க்ளூடட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லைன் அப்படியே கூட காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த தீம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தீமை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி எடிட் HTML இருக்கும். எடிட் HTML கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F கொடுங்க. கண்ட்ரோல் F கொடுத்து பேஸ்ட் கொடுத்துட்டு அந்த கமெண்ட் அடிங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணணும். இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பி இன்க்ளூடட் போத் கிளியர் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை தூக்கிட்டு இந்த கமெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் இது ஃபஸ்ட் இயர் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் கூட ஓகே தான். கொஞ்சம் கோடிங் தெரிஞ்சு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் கோடிங் வந்து ராங்காக டைப் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணுறீங்க, சேவ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து கோடிங் நீங்கள் HTML கோடிங் தெரியுதுன்னா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த கீவேர்டை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு கண்ட்ரோல் F கொடுங்க. கண்ட்ரோல் F கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் வரும். இந்த எல்லோ கலரில் பிளாக் தான் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மேலே இந்த கோடிங் இங்கே இருக்கிற இந்த கோடிங் ஆர் இந்த இன்னொரு கோடிங் வரும். இந்த கொரி மெசேஜஸ் டிஸ்பிளேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இதில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்து கீழே டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலையும் ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் இந்த மெத்தட்லேயும் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் வழியாக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா HTML கோடிங் தெரியும் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நார்மல் மெத்தடில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் போயிடுங்க. நான் தேர்ட் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ எங்கள் நார்மல் மெத்தட் போயிட்டு சேம் இந்த கஸ்டமைஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி இந்த கஸ்டமைஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். நம்மளுடைய கலர் நம்ம அந்த அட்ஜஸ்ட் அந்த வித்ஸ் இதெல்லாம் பண்ண லேஅவுட்லாம் செட் பண்ண இல்லையா, ஸோ அந்த இடத்துல அட்வான்ஸ்னு இருக்கும். ஸோ அட்வான்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துன்னா இங்கே ஒவ்வொன்றா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபைனலாக இந்த ஆட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கும். இந்த ஆட் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கோடிங்கை காப்பி பண்ணலாம், ஸ்டேட்டஸ் மெசேஜ் வார்ப் டிஸ்பிளே டாட் அப்படின்றதையும் பண்ணலாம், இல்லை கொரி மெசேஜ் டிஸ்பிளே நேம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் எது காப்பி பண்ணாலுமே ஒர்க் ஆகும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் சிஎஸ்எஸ் கஸ்டம் கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சேவ் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு இப்போ வந்து உங்களுடைய பேஜை வந்து ரீப்ரெஸ் பண்ணுங்கள். ரீப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி ஷோயிங் லேபிள் வந்துச்சு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஸோ அது வராது. இன்னும் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து லேபிள்னு இருக்கும். இந்த லேபிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேபிளை கிளிக் பண்ணாலுமே அந்த மாதிரி வரும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஷோயிங் லேபிள்ன்ற ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணலாம். இது போல் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென்ரூவிஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ நம்ம பிஸ்னஸையோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.